முதல்வர் மற்றும் மற்ற கட்சி தலைவர்களுடன் விஜயை ஒப்பிட முடியாது என கரூர் நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 10,000 பேர் மட்டும்தான் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள்? விஜய் ஒரு டாப் ஸ்டார் என்பதால் பிரச்சாரம் என்றாலும் மாநாடு போலத்தான் தொண்டர்கள் வருவார்கள். முதல்வர் மற்றும் மற்ற கட்சி தலைவர்களோடு விஜயை ஒப்பிட முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தொடர்ந்து இந்த வழக்கின் மீதான விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நீதிபதி முன்னதாகவே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. தற்பொழுது பல கருத்துக்களையும் தெரிவித்திருப்பதாக அறிய வருகிறோம். என்ன நடக்குது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரில் விஜய் பரப்புரையில் நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆக்கியிருக்கிறது. விஜயை பார்க்க வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். அந்த அடிப்படையில மதியழகன் மற்றும் பவுன் மன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். அப்பொழுது வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து போலீசார் தங்களுடைய விளக்கங்களை முன்வைத்திருந்தனர். தமிழக கட்சிக்காரர்களும் தங்களுடைய விளக்கங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் தான் நீதிபதி குறுக்கிட்டு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதாவது விஜயை மற்ற கட்சி தலைவருடன் ஒப்பிட முடியாது, முதல்வரோடோ அல்லது பிற கட்சி தலைவரோட ஒப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் வரும்பொழுது 10,000 பேர் தான் கூடுவார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அப்பொழுது தமிழக கட்சி தரப்பு 10,000 பேர் சட்டத்துக்கு உட்பட்டு கூடுவார்கள் என நாங்கள் தெரிவித்து விட்டோம். பொதுமக்கள் வருவதை நாங்கள் தடுக்க முடியாது, அந்த அதிகாரம் போலீசிடம்தான் இருக்கிறது என்று பதிலளித்திருந்தார். மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி, உங்கள் கட்சி தலைவரை முதல்வர் மற்றும் மற்ற கட்சி தலைவருடன் ஒப்பிட முடியாது, அவர் டாப் ஸ்டார். அப்படி இருக்கையில 10,000 பேர் மட்டும் வருவார்கள் என எப்படி கணித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். விஜய் வந்தாலே அது மாநாடு தான், பிரச்சார கூட்டம் என்றாலும் மாநாடு போலத்தான் வருவார்கள், 10,000 பேர் மட்டும்தான் வருவார்கள் என்று தவறு என்று நீதிபதி மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது வரை பல வாதங்கள் போலீஸ் தரப்பும் அரசு தரப்பு தாவேகா தரப்பு என்று தங்களுடைய தரப்புகளை வாதங்களை முன்வைத்து வந்தாலும் கேள்விகளை எழுப்பி வந்தாலும் கூட நீதிபதி மீண்டும் மீண்டும் அந்த கேள்விகளை மட்டுமே எழுப்பி வருகிறார். எப்படி இந்த 10,000 பேர் கூடுவார்கள் என்று நீங்கள் கணித்தீர்கள்? விஜய்க்கு குழந்தைகள் வருவார்கள், அனைத்து தரப்பும் வருவார்கள். மற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி தரப்பு தான் வரும் கூட்டம், ஆனால் விஜய்க்கு அனைத்து தரப்பினரும் வருவார்கள். அப்படி இருக்கும்பொழுது 10,000 பேர் தான் வருவார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? விஜய் ஒரு டாப் ஸ்டார் என்று குறிப்பிட்டிருந்தார்.